சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது அலங்காரம் பண்றத பத்தி பாபா சொன்னாரு. எப்பவுமே அந்த தெய்வீக குண அலங்காரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் இந்த சங்கமயுகமே நல்ல குணங்களை விதைக்கிற யுகம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது வந்து சத்யுகத்தின் அலங்காரத்தை விட உயர்ந்தது சங்கமயுக அலங்காரம்ன்ற. சத்யுகத்தின் கிரீடத்தை விட உயர்ந்தது இங்க நீங்க அடையிற கிரீடம் தான். இதுக்கு முன்னாடி சத்யுகத்துல இருக்கலாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற. அப்ப அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது இது. அப்ப இந்த சங்கமயுகத்தின் கிரீடமும், கிரீடம்ன்றது பொறுப்பு கிரீடம். சங்கமயுகத்தின் சிம்மாசனம் சொர்க்கத்தின் சிம்மாசனத்தை விட உயர்ந்தது. அது பாபாவுடைய இதய சிம்மாசனம். இந்த ரெண்டும் நமக்கு நிரந்தரமா இருக்கும்னா என்ன முயற்சி பண்ணணும்? 3 அம்சங்களை நினைவுல வச்சிருக்கணும். இந்த சமர்ப்பண விழா மற்றும் முடிசூட்டு விழாவின் பழக்க வழக்கங்கள் சங்கமயுகத்தில் ஏதோ முறையில் நடந்து வருகின்றன. இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது படிங்க சிஸ்டர். இந்த உலகின் சம்பிரதாயம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர்களிடத்தில் எத்தனை வகையான பழக்க வழக்கங்கள் திருமணத்திற்கு உள்ளன? பிராமணர்கள் மூலமாக ஒண்ணு, 2வது நீதிமன்றத்தின் மூலமாக, அதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றாங்களே அது ஒண்ணு, 3வது கோவிலில் உள்ள குருக்களின் மூலமாக. இதற்கான விதை ஏதாவது ஒரு வழியில் இங்கு விதைக்கப்படுகிறது. மதுவனம் ஒரு கோயில், சைதன்யமான கோயில். ஆத்மா பரமாத்மாவை திருமணம் செய்யும் விழா இந்த கோயிலில் நடைபெறுகிறது. இத்துடன் நீதிமன்றத்தின் சம்பிரதாயமும் இங்குதான் ஆரம்பமாகிறது. நீங்கள் தான் லா மேக்கர் என்று கூறியிருக்கிறோம். உங்கள் முன்னிலையில் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றனர் அல்லவா? ஆகவே இது ஒரு நீதிமன்றமாகி விடுகிறது. இந்த 3 பழக்கங்களும் இந்த சங்கமயுகத்தில் அலௌகீக முறையில் நடைபெறுகின்றன. இவற்றின் நினைவு சின்னங்கள் ஸ்தூலத்தில் பிறகு மற்ற யுகங்களில் தொடர்கின்றன. நல்லது. எந்த 3 அம்சங்களை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும்? அது அடுத்த பாயிண்ட். அதையும் பார்த்துடலாம் சிஸ்டர். உங்களை விஸ்வ கல்யாணக்காரியாக கருதி நடந்து வர வேண்டும். ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆணவம் இல்லாதது இருக்க வேண்டும். தேர்ட் பாயிண்ட், உரிமை உடையவர்களாக உங்களை கருத வேண்டும். உங்களுடைய உரிமையையும் முன்னிலையில் வைத்திருக்க வேண்டும். மற்றும் பணிவு என்கிற நற்குணத்தையும் முன்னிலையில் வைத்திருக்க வேண்டும். அத்துடன் விஸ்வ கல்யாணம் என்கிற உங்களுடைய கடமையையும் எதிரில் வைத்திருக்க வேண்டும். இந்த 3 கருத்துக்களையும் நீங்கள் சதா நினைவில் வைத்திருக்க வேண்டும். மற்ற ஒருவர் உங்களுக்கு அவமரியாதை செய்தாலும் அவருக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்கிறவாறே உங்களுடைய திருஷ்டி மற்றும் விருத்தி அமைந்திருக்க வேண்டும். உங்களுக்கு உரிமை உள்ளது என்கிற உணர்வுடன் நடந்து வரும்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய உரிமைக்கு சரிசமமாக பணிவும் இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கிரீடமும் சிம்மாசனமும் நிரந்தரமானவையாக இருக்கும். நல்லது. பாபா வந்து கல்யாணத்தை வச்சே சொல்றாரு. இன்னைக்கு வந்து ஐயர் வச்சு திருமணம் பண்றது இருக்குது. கோயில் குருக்களின் மூலமாக இப்ப அப்படி பண்றாங்களா? இப்பயும் பண்ணுவாங்க பிரதர். கோயில்ல போய் கல்யாணம் பண்றாங்க. சிம்பிளா பண்ணுவாங்க. ஓ சரி. அடுத்தது பதிவு திருமணம். 3 திருமணம். அப்பவே பதிவு திருமணம் வந்திருக்குது போல இருக்கு. அந்த டைம்ல ஸ்டார்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே இங்க இருந்து போனதுதான் அப்படின்னு சொல்றாரு. இங்க விதைக்கப்படுற விதைதான் இதுன்ற. இங்க உயிரோட்டமான கோயில் இந்த மதுபன். இங்க கோயில்லையும் நமக்கு திருமணம் நடக்குது. ஆத்மா பரமாத்மாவை திருமணம் செய்யற விழா. அது கோயிலாகவும் இருக்குது, நீதிமன்றமாகவும் இருக்குது. ஏன்னா நீங்க தான் லா மேக்கரேன்ற இல்லையா? அது அப்ப நீதிமன்றத்தின் சம்பிரதாயமும் இங்கதான் ஆரம்பமாகுது என்று விதிப்பூர்வமாக நடக்கிறது. விதிப்பூர்வமாக கல்யாணம் நடக்குது. அங்கேயுமே விதிப்பூர்வமா தான் நடக்கும். அதுக்கும் சில ஆவணங்கள்லாம் சப்மிட் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. உங்க முன்னாடி அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அங்க கூட பாத்தீங்கன்னா வக்கீல் முன்னாடிதான்
ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே போய் பண்ணுவாங்க. அங்கேயுமே ஒரு வக்கீல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப உங்க முன்னாடி அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அப்ப இது ஒரு நீதிமன்றமும் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. அங்கேயும் அடுத்தது சாட்சிங்க 2 பிராமணர்கள் பேரும். நாம தான். ஸோ 3 என்ன சொல்லுங்க? இல்ல அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே சாட்சிக்கு 2 பேர், பொண்ணு சைடு 2 பேர், மாப்பிள்ளை சைடு 2 பேர் சாட்சிக்கு வந்து கையெழுத்து போடுவாங்க இல்லையா? கரெக்ட். மற்றவர்கள் முன்னாடி உறுதிமொழி எடுக்கிறது தான் அது. அதே மாதிரிதான் இதுலயும் சொல்றாரு. உங்கள் கரெக்ட். முன்னிலையில் அவர்கள் உறுதிமொழி கொள்கின்றனர். கரெக்ட். அதனால இந்த 3 பழக்கங்களும் இப்ப நடக்குது அலௌகிகமாக. ஆனா இங்க கடவுளோட கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாது. ஏன்னா அவரையும் பார்க்க முடியாது. அவரு கூட நமக்கு ஆன கல்யாணத்தையும் பார்க்க முடியாது. இங்க மனதுலதான் நடக்குது எல்லாமே எல்லாமே இல்லையா? சூட்சுமம் தான். ஏன்னா அந்த திருமணமே கூட முதல்ல மனதுலதான் நடக்குது. மனதுல அவங்களுக்கு பிடிச்சாதானே அடுத்தது ஸ்தூலமா அவங்க திருமணம் பண்றாரு. சோ முதல்ல அங்கேயுமே மனதுலதான். அதே மாதிரி டைவர்ஸும் அங்க முதல்ல மனதுலதான் வருது. உங்க பிடிக்கல, செட் ஆகலன்ட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்தூலமா போறாங்க. இங்கேயும் அப்படிதான். இங்கேயும் மனதுலதான். சோ இதுதான் மற்ற யுகங்கள்ல வருது இந்த நினைவு சின்னம்ன்றார். அடுத்தது 3 அம்சங்கள் நினைவுல வச்சிருக்கணும்னாரு. எதுக்குன்னா அந்த சிம்மாசனமும் கிரீடமும் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு. அது என்ன அந்த 3 அம்சம் அப்படின்னா, உலகத்துக்கு நன்மை செய்யறவன் நான். அதுதான் என்னுடைய பட்டம், உரிமை, எப்படி வேணாலும் சொல்லலாம். சோ நீங்க நடந்துக்கிறதுல அது தெரியணும். என்னுடைய வேலை இது. எப்படி ஒரு தீயணைப்பு படை வீரனுடைய வேலை, நெருப்பு பார்த்தாலே அந்த இடத்துக்கு போயாச்சு. எங்க நெருப்பு பார்த்தாலும் அணைக்கிறது தான் அவனுடைய வேலை. அதுக்கு அவன் இதுதான் என்னுடைய வேலை ஞாபகம் இருந்தாதான் அதை செய்வான். அவன் அதை விட்டுட்டு அங்க போய் என்ன கதை அது இதுன்னு பேசிட்டு இருந்தான்னா எதுக்கு வந்தோமோ அதை தான் பண்ணணும். அந்த மாதிரி நம்முடைய வேலை என்ன, உலகத்துக்கு நன்மை செய்யறது. சோ இது ஞாபகம் இருக்கணும். இது வந்து ஒரு வினாடியும், ஏன்னா எல்லாமே விகார கடல்ல மூழ்கி கிடக்குறாங்க, துக்க கடல்ல மூழ்கி கிடக்குறாங்க. அனைவரும் மீட்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. வாயால சொல்லி பார்க்கலாம், பேசக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னும் போது அந்த எண்ணம், சுப எண்ணம் அது போய் வேலை செய்யும். அதுதான் பயங்கரமா வேலை செய்யுன்ற, வாயால சொல்றதை விட. விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு ஒரு ஸ்வமான்ல எடுத்துக்கணும். அதுல மனசுல அடிக்கடி நினைச்சுக்கணும் அந்த ஸ்வமானத்தை. ஆமா, அந்த எண்ணம் அந்த உலகத்துக்கு நன்மை செய்யறவன்றது வந்து நடத்தையிலும் தெரியணும். ஏன்னா நடத்தையின் மூலமாக சிலர் மாறுவாங்க, எண்ணங்களின் மூலமாக சிலர் மாறுவாங்க. சிலர் தான் எடுத்த உடனே சொன்ன உடனே மாறுவாங்க. அது ரொம்ப கம்மியானவர்கள்லாம் சொன்ன உடனே மாறுறவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆணவம் இருக்கக்கூடாது. சோ அப்ப என்னைக்குமே உலக நன்மை செய்யறவன் அப்படின்னு ஞாபகம் இருந்தா பாபாவை எப்படின்னு வெளிப்படுத்துறது? வார்த்தையினால வெளிப்படுத்தவா, நடத்தையினால வெளிப்படுத்தவா? குறிப்பா இந்த குடும்பத்துல இதான் பெரிய விஷயம். மத்தவங்க கிட்ட எல்லாம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும், குடும்பத்துல தான் ஞாபகம் இருக்காது. கணவனை பார்த்தா கணவன் தான் ஞாபகம் வருமே தவிர அவருக்கு நான் ஞானத்தை வெளிப்படுத்துறேன்றது மறந்துடும். குழந்தைய பார்த்தா மறந்துடும், அப்பா அம்மாவை பார்த்தாலும் மறந்துடும். ஏன்னா இவங்களுக்கு தான் நம்மளுடைய பலகீனங்கள் ஃபுல்லா தெரியும். சோ அவங்களுக்கு தெரியும் எந்த பட்டன் அமுத்துனா எந்த லைட் எரியும்ட்டு. சோ டக்கு 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 டக்குன்னு நம்ம பலகீனத்தை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. சோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தது ஆணவம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுலதான் ஆணவத்தையே நம்ம வெளிப்படுத்துவோம், வெளியில எல்லாம் வெளிப்படுத்த மாட்டோம் இல்லையா? சோ அப்ப பணிவு தான் இங்க பாதுகாப்பு கவசம். பணிவின் மூலமா தான் பாபா வெளிப்படுத்தவே செய்யறோம். ஆணவம் இல்லாம இருக்கணும். அடுத்தது உரிமை உள்ளவர்களாக இல்லையா, அந்த ராஜ அதிகாரம் எனக்கு தான். அப்ப அதை அடையிறவன் எப்படி இருப்பான்? அப்படி இருக்கணும். அதே மாதிரி பாபா கொடுக்கிற அனைத்துக்கும் நான் உரிமை உடையவன், அனைத்து பொக்கிஷங்களுக்கும், சக்திகள், குணங்கள். அப்ப அந்த சக்தி நான் சொன்னா கேட்கணும். அந்த சக்தி நான் கூடவே வச்சிருக்கிறேன். அந்த சக்தியை டக்குன்னு பயன்படுத்தணும். எங்க அமைதியாகணும், அமைதியாயிடணும். எங்க இனிமையா இருக்கணும், இனிமை ஆயிடணும். சோ அப்பதான் அந்த உரிமை உடையவன், அந்த சக்தியின் சொரூபம் ஆகணும். இது சதா ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்படி போய் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பார்க்க போகும்போதே அந்த சக்தியை எடுத்துக்கிட்டே போகணும், இல்லைன்னா மறந்துடுவோம்.
சோ, இப்ப நான் என்ன ஆனாலும் அந்த சக்தி சொரூபமா தான் நான் இருக்க போறேன். சிரிச்ச முகம் மாறாம தான் இருக்க போறேன். அந்த நேரம் அதுக்கேத்த மாரி டெஸ்ட் பேப்பர் வரும். ஆனாலும் இருந்தாலும் நம்ம எப்ப மறக்கிறோம்னு பார்த்து தான் அது வரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சோ, அப்ப நம்ம வீட்ல இருக்கிறவங்கலாம் நம்ம சக்திய பிரயோகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு கருவி அவங்க. அவங்கள பயன்படுத்தி நமக்கு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். அதான் விஷயமே. ஆ உங்களுடைய உரிமையும் எதிரியே வச்சிருங்க. பணிவுன்ற நல்ல குணமும் எதிரியே இருக்கணும். விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்ற உங்க கடமையும் எதிரிலே இருக்கணும். இல்லையா? உரிமை, கடமை, பணிவு. இந்த 3ம் சதா எதிரிலேயே இருக்கணும். சதா இத ஞாபகம் வச்சுக்கணும் இந்த 3 கருத்த. மத்தவங்க அவமரியாதை பண்றாங்கன்னா, உடனடியா டக்குன்னு அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு தான் தோணுமே தவிர, இது எதுவுமே ஞாபகம் வராது. அதுவும் நம்ம வீட்ல இருக்கிறவங்க பண்றாங்கன்னா, டக்குன்னு நமக்கு நோஸ் கட் பண்ணணும்னு தான் தோணும். அத பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்ல அதான் இருக்கிறவங்கள சார். வச்சுதான் இருக்கு. டெய்லி ஆ பிராக்டிஸே அப்படிதான். பிராக்டிஸ். மைனாத்துல அதுதான் கூடவே பிராக்டிஸ். வச்சிருப்பாரு. ராவணன், சூர்ப்பனகை எல்லாமே. சோ அப்ப உங்களுக்கு அவமரியாதை அவங்க செஞ்சாலும், அவங்களுக்கு நன்மை ஏற்படணும் அப்படிங்கிற மாரி தான் உங்க பார்வை இருக்கணும். அவங்க அந்த தன்னிலை மறந்து இருக்கிறாங்க. தன்னிலை உணரணும். அப்படிங்கிற பார்வை, உள்ளுணர்வு தான் இருக்கணும். ஆனா அந்த அந்த சுப தன்னிலை எண்ணம் இருக்கும். மறந்தது உங்களையும் தன்னிலை மறக்க வச்சுடும் ஒரு செகண்ட்ல. அதுல கவனம் வைக்கணும். சோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ நான் இப்ப டெஸ்ட் பண்ண போறேன். வீட்ல இருக்கிறவங்க கூட பார்க்க போல. டெஸ்ட் பண்ண போறேன். இததான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆ உங்களுக்கு அவமரியாதை செய்தாலும் நன்மை ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். இத நீங்க நினைக்கலனாலே கொஞ்ச நேரத்துல வீண் எண்ணம்லாம் வர ஆரம்பிச்சுடும். நெகட்டிவ் எண்ணம்லாம் வர ஆரம்பிச்சுடும். அதுக்கப்புறம் என்ன இது ரொம்ப போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் புள்ளி வைப்போம். காரணம் என்னன்னா, இத மறந்துர்றோம். நான் நினைக்கிறேன் இதுதான் இந்த புராண கதைகள்லாம் இந்த முனிவர்கள் கையில அந்த ஆ அது கலசம் வச்சிருப்பாங்க. எப்பவுமே. சாபம் குடுத்துட்டு இருப்பாங்க எடுத்து வச்சு அத வச்சு. சாபமும் அதுல தான் ஆமா. குடுப்பாங்க. வரமும் அதுல தான் குடுப்பாங்க. அதே வரப்ப தண்ணிய அதுல வச்சு தான் வரமும் குடுப்பாங்க. அப்ப இந்த ஞானம் தான் அந்த விஷயமே. இல்லையா? அது எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். அதான் யோசிச்சேன். எதுக்கு அத கையிலே வச்சுட்டு இருக்கிறாங்க? அப்டின்ட்டு. அந்த சங்கல்பம் தண்ணிய வச்சு செய்யும்போது பவர்ஃபுல்லா இருக்கும்ட்டு தான். பஞ்சபூதத்துல ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு செய்யும்போது ம். அது பவர்ஃபுல்லா அக்னி முன்னால தானே கல்யாணம்லாம் ம். நடக்குது. அக்னிய வலம் வந்து தானே சத்தியம்லாம் பண்றாங்க. கரெக்ட். பஞ்சபூதத்துல அந்த நீரு, நெருப்பு இது எதையாவது ஒண்ணு சாட்சியா வச்சுக்கிட்டு அது செய்யும்போது பவர்ஃபுல்லா இருக்கும். பவர்ஃபுல்லா அப்டின்ட்டு தான். இருக்குன்ட்டு. ம். சோ அப்ப உங்களுக்கு உரிமை இருக்குதுன்ற உணர்வோட நீங்க நடந்துட்டு இருக்கும்போதே பணிவும் இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாபா குழந்தைங்க ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போயிடுவாங்க. ரொம்ப பணிவாகி எதுக்கு எடுத்தாலும் ஆமா சாமி போடுறது. அப்படி இல்லையா, நான் தான்டா நாராயணன் அப்படின்ட்டு அதிகார தோரணைக்கு போயிருது. அலங்காரம் வந்துரும். நான் தான் கிங்கு. நான் சொல்றது தான் சட்டம். செய்யு. அப்படி போயிடுது. சோ அப்ப அந்த உரிமை உணர்வோட அந்த உரிமை உணர்வு போதை கொடுக்கறதுக்காக. ஆனா ம். அந்த பணிவோட சேர்த்து இருக்கும்போது தான் தெய்வீக குணத்த வெளிப்படுத்தணும்னு ஞாபகம் இருக்கும். சோ ம். அதுக்கு தான் 2த்தையும் சேர்த்து சொல்றேன். சோ அப்ப எந்த அளவுக்கு உரிமையோ, அந்த அளவுக்கு பணிவும் இணைந்தே இருக்கணும். அப்பதான் கிரீடமும், சிம்மாசனமும் நிரந்தரமா இருக்க முடியும். இந்த சங்கம் யுகத்துல இருக்கக்கூடிய கிரீடமும், சிம்மாசனமும் சத்தியுகத்தின் கிரீடம், சிம்மாசனத்தை விட உயர்ந்தது. ஆனா அது வச்சுட்டா நிக்கும். அந்த சிம்மாசனத்த யாரும் தூக்கிட்டு போயிட போறதில்ல. ஆனா இங்க நீங்க எப்ப இறங்கி வந்தீங்கன்னே தெரியாது. எப்ப தலையில இருந்து அது இறங்கிச்சுன்னே தெரியாது. இப்ப எவ்வளவு கவனம் இருக்கும் இல்லையா? சூப்பர். ரத்தினமா சொல்லியிருக்கிறேன். உலகத்துக்கு நீங்க நன்மை அந்த செய்வதும் முனிவர்கள்லாம் ம். ஆமா. முனிவர்கள்லாம் அந்த தண்ணிய வச்சு சாபம் குடுக்குறாங்க, வரம் குடுக்குறாங்கன்னு சொன்னீங்களே. அதனால தான் நம்ம குடிக்கும்போதும், சமைக்கும்போதும், சாப்பிடும்போதும் க கடவுள் நினைவுல இருந்து திருஷ்டி குடுத்துட்டு தண்ணி குடிங்கன்னு சொல்றாங்கல்ல. ம், அப்போ ம். அப்ப அந்த தண்ணிக்கு பவர் வந்துருது. சக்தி வருது அப்பா கிட்ட இருந்து, பாபா கிட்ட இருந்து. சூப்பர். அத வச்சே இந்த வாவ்! நம்மளும் சங்கல்பம் சக்தி தானே எடுத்து பண்றோம்.
ம். நம்மளும் சங்கல்பம் தானே பண்றோம். அதேதான் முனிவர்களும் அதேதான் பண்றாங்க. அதே மாதிரிதான் அந்த நெருப்பு முன்னாடி நின்னு சமையல் பண்றோம் இல்லையா? அதுவும் ம். அக்னி முன்னாடி தானே நம்ம நின்னு அப்போ வந்து அதுதான் சமைக்கும் போதும், சாப்பிடும் போதும் கடவுள் நினைவுல இருங்கன்னு பாபா சொல்றது. அந்த சூப்பர். நெருப்பு முன்னாடி இருக்கும்போது அந்த சங்கல்பம் பலிக்கும். நம்ம சூப்பர். என்ன சங்கல்பம் பண்ணாலும். ம். அதனாலதான் வீட்ல கோவமா சமைக்கிறவங்களுக்கு அந்த இடமே ஃபுல்லா வைப்ரேஷனே கெட்டு போறது. ம். இது அஞ்ஞானிகளே இப்ப அத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க குணத்தை ம். நிர்ணயிக்குது உணவு தான். அப்படின்னு அஞ்ஞானத்திலே நெறைய பேரு பக்தி மார்க்கத்துல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்ப வந்து இந்த 3ம் இருக்கணும். விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்ற உணர்வும் இருக்கணும். ஆணவம் இல்லாம பணிவாக இருக்கிறவன் நான்னு இருக்கணும். உரிமை உடையவன், அப்பாவுடைய அனைத்து பொக்கிஷத்திற்கும் உரிமை உடையவன். அப்பதான் அந்த அந்த உரிமையை பிரயோகப்படுத்தணும். அந்த குணத்தை, சக்தியை இதையெல்லாம் வந்து பிரயோகப்படுத்தணும். இத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. ஞாபகம் வச்சுக்கிறதுல தான் இருக்குதே எல்லாமே. ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸி தான். நான் 3 பாயிண்ட்ஸ் இதுலலாம் நம்ம எவ்வளவு கட அடிப்போம். ஸ்கூல்லலாம். ம். இது ரொம்ப ஈஸி தான். ஆனா ஆமா. என்ன ஒண்ணுன்னா, மற்ற உலகியல் விஷயம் வரும்போது இது மறந்துரும். ஏன்னா இது ஞாபகம் வச்சுக்கிறதும் இருக்குது. அதை அப்ளை பண்றதும் இருக்குது. ம். பிரயோகப்படுத்தவும் செய்யணும். அந்த நேரத்துக்கு. அப்ப ம். அந்த நேரம் முதல்ல டெஸ்ட் பேப்பர் வருதுன்றதே மறந்துடும். அது ஆமா. முதல்ல அது ம். ஞாபகம் இருக்கணும். அடுத்தது ஆயுதம் இருந்துச்சே, என்ன ஆயுதம்? இன்னைக்கு என்ன நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ, அதுல தான் வரும். அதான் ஆச்சரியமா இருக்கும். அத மறக்கும்போது தான் மாட்டிக்கும். சோ ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா, கடைசியா என்ன பிராக்டிஸ் பண்ணோம்னு நம்ம எழுதி வச்சுட்டோம்னா, போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த அடடா! டெஸ்ட் அப்படின்னு. பேப்பர்ன்னே முதல்ல தெரியாது. நமக்கு முதல்ல ஒரு ம். கோவத்தையோ, இதையோ ஒண்ணு தூண்டும். அந்த செகண்ட் அப்புறம் தான் நம்ம டக்குன்னு கொஞ்சம் ம். ஆமா. செகண்ட். கரெக்ட். இதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாபா டச் பண்ணது. இப்ப பாபா சொல்றாரு, என் கூடவே இருங்கன்ட்டு. இங்க யாருமே உங்களுக்கு கிடையாதுன்றாரு. ம். இப்ப பாபா கூட இருந்தா, பாபாக்கு பக்கத்துல இருக்கிறோம். பாபாவுக்கு பக்கத்துல இருந்து, பாபாவுடைய குணத்தை மட்டும் நான் வெளிப்படுத்துவேன்றது ஞாபகம் இருக்கும். பாபா கூட இருந்தா. ஆனா பாபா ம். கூட இல்லன்னா, இவங்க கூட இருக்கும். இவங்க கூட இருக்கும்போது ஆ. ஒண்ணு பண்ணாங்கன்னா, யார பார்த்து என்ன சொன்னேன்ட்டு இங்க அவங்களுடைய குணத்தை நாம வெளிப்படுத்துவோம். பாபா கூட இருந்தா ம். பாபாவுடைய குணத்தை வெளிப்படுத்துவோம். இவங்க கூட இருந்தா யாரு இவங்க கூட இருக்குதோ அவங்களோட இம்பாக்ட் தானே வெளிப்படுத்துவோம். நமக்கும் வரும். சோ பாபா எப்பவுமே கூட அப்ப யாருக்கு ம். பக்கத்துல இருக்கிறோம்னு தெரிஞ்சிடும். நம்ம குணத்த வச்சு. ம். ஆமா. அதே மாரி மற்றவர்கள் குணத்த வச்சு நாம புரிஞ்சுக்கலாம். இவங்க பாபா கூட இல்ல அப்டின்ட்டு. சோ அப்ப ரொம்ப விலகி ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும். இல்லையா? சரி. ஆமா. ஆ அந்த பழைய படத்துலலாம் காட்டுவாங்களே, துப்பாக்கி வச்சு ஹேண்ட்ஸ் அப்ன்னுவாங்க. உடனே இப்டி கைய தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப உஷாரா இருக்கணும். இல்லாட்டினா நமக்குள்ள அசுர குணம் வந்துரும். அப்ப அந்த அந்த பணிவு அது ஆ. இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கெல்லாம் மனிதர்கள் எதுக்குமே பயப்படாதவர்களா ஆயிட்டாங்க. அகங்காரம் அப்படி இருக்குது. சினிமா பார்த்து, பார்த்து ஒரு ஒரு டைம்ல வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 15, 20 வருடம் முன்பு இந்தியாவுடைய ஏரோப்ளேன கடத்துனாங்க. இந்த ஆ. தாலிபான். தாலிபான்காரங்க ம். வந்து ஏரோப்ளேன கடத்திட்டு போனாங்க. அதுல ஒருத்தர் புதுமண தம்பதி அவரு. அவருக்கு ஆ. திடீர்னு வந்து என்ன பண்ணிடுவான்ட்டு சண்டை போடுற மாரி வந்தாரு, டக்குன்னு சுட்டானுங்க. ஆ. ஆமாமா. அந்த அந்த சினிமா பார்த்து, பார்த்து அப்பலாம் அதுக்கு அந்த தைரியம். இப்ப வர்ற மாரி வெறித்தனமா படம் வரல. அப்பவே அது. இப்ப இருக்கிற நிலைமைலாம் என்ன ஆகுமோ தெரியாது. அதனால தான் என்ன ஆனாலும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா, எந்த சண்டையும் ஸ்டாப் ஆகல பாருங்க. ம். இல்லையா? ம். ஸ்டாப் என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. கிரீடம் போயிடும் டக்குன்னு. சிம்மாசனம் போயிடும். இதான் விஷயம். கர்ணன் அ கீழ இறங்கிட்டு அர்ஜுனனையும் கீழ இறங்க சொல்லும்போது, இறங்காதன்னு சொல்றது இதே சிம்மாசனத்துல இருந்து இறங்காத. அவன் இறங்கிட்டான். நீ இறங்காத அப்படிங்கிறாரு. ஏன்னா இறங்குறவங்க தான் 2க்கும் நம்மளையும் இறக்குற வேலைய பார்ப்பாங்க. அப்ப நம்ம இந்த புரிஞ்சுக்கணும். நம்ம கவசம் ஆ எப்பவுமே பிள்ளையார் வந்து கவச குண்டலங்கள். புரியல ம். சிஸ்டர். இல்ல கர்ணன் எப்பவுமே இந்த கவச குண்டலங்கள் 2மே வச்சிருப்பாரு. அப்படி அது அதையும் வச்சிருக்கும்போது அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் கரெக்ட், வந்து தானமா வந்து கேட்டுறாங்கல்ல. கவசத்த அப்படியே அறுத்து குடுக்குற மாரி தானே காமிப்பாங்க. கரெக்ட், நமக்கு கவச குண்டலத்தோட நம்மளும் எப்பயும் ரெடியா இருக்கணும். கரெக்ட். அது பாபா இல்லன்னா நினைவு நம்மள மாயா பண்ணிரும். ஆமா. பாபா நினைவு, யுத்த மைதானத்துல இருக்கிறன்ற நினைவு, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற நினைவு.
என்ன ஆனாலும் தெய்வீக குணத்தை தான் வெளிப்படுத்துன்ற நினைவு. இது சதா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மாட்டிக்கும். ஸோ அடிக்கடி செக் பண்ணணும். மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு? ஏதாவது ஞான பாயிண்ட் இருக்குதா? இல்லையா? ஃப்ரீயா விட்டா முடிஞ்சு போச்சு. நிராயுதபாணியா போய் யுத்த மைதானத்துக்கு நடுவுல நின்னா என்ன ஆகுறது நம்ம நிலைமை? கடகடகடன்னு சுட்டு தள்ளுவாங்க. அதான் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ இதுல கவனம் கொடுக்கணும். அப்பதான் இந்த கிரீடமும் சிம்மாசனமும் நிரந்தரமா இருக்கும். இந்த சிம்மாசனம் இல்லாமல் அந்த சிம்மாசனம் கிடைக்காதுன்ட்டு. இந்த கிரீடம் இல்லாம அந்த கிரீடமும் கிடைக்காதுன்ட்டு. விலை மதிப்பு வாய்ந்தது என்று செம பவர்ஃபுல்லானது. 2 கேள்வி பதில் கொடுத்திருக்கிறாங்க. அது படிங்க சிஸ்டர். கேள்வி: எத்தகைய குழந்தைகளை மாயை ஒருபோதும் துன்புறுத்த இயலாது? பதில்: சதா பாபாவுடன் இணைந்துள்ள குழந்தைகளை மாயை ஒருபோதும் துன்புறுத்த இயலாது. நீங்கள் எப்போதும் பாபாவுடன் இணைந்திருந்தால் மாயை உங்களை துன்புறுத்த இயலாது. நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டால் உடன் மாயை உங்களுடன் போர் தொடுக்கும். உங்களை தோற்கடிப்பதற்காக மாயை முதலில் பாபாவிடமிருந்து உங்களை விலக்குகிறது, பிறகு உங்கள் மீது போர் தொடுக்கிறது. ஆகவே இப்போது உங்களுக்கு மாயையின் யுக்தி தெரிந்துவிட்டது. நீங்கள் புத்திசாலி ஆகிவிட்டீர்கள். ஆகவே மாயை இப்போது உங்களை ஏமாற்ற முடியாது. சோ இப்பதான் சொன்னோம், இறங்குடா அதுல இருந்து, சிம்மாசனத்துல இருந்து, தேர்ல இருந்து இறங்குடா. அதுதான் பண்ணும். அது இறங்காம அதை அடிக்க முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சூப்பர் சூப்பர். அதான் அம்பு விடுறதுன்னா கீழே இருக்கிறதோட மேல இருக்கிறவன்னு சொல்றதா ஈஸி. அந்த அம்புனா எதுக்கு கீழே இறங்கணும் இல்லையா? கீழே இருக்கிறவன் தேருக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருந்து அழகா அம்பு விடலாம். அப்ப இது அந்த யுத்தம் கிடையாது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல பாவம். சரி. சோ அதனால பாபா விட்டு பிரிஞ்சாதான் பிரச்சனை. அதான் சொன்னோம் இல்லையா, பாபா கூடவே இருந்தா பாபாவுடைய குணத்தை தான் வெளிப்படுத்த போறோம். மாயை துன்புறுத்த இயலாது. ஆனா என்ன பண்ணிடுறோம், அடிக்கடி பாபாவை விட்டு தனியாயிடுறோம். அப்பதான் போர் தொடுக்குது. சர்வசக்திவான் கூட இருக்கும்போது அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இந்த ரவுடிகளே ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவன் தனியா இருக்கும்போது தான் கொலை பண்ணுவாங்க. அவனே கூட்டாளிகளோட நிறைய பேரோட இருக்கும்போது, பாதுகாப்பா இருக்கும்போது யார்கிட்ட நெருங்குவான்? அப்ப வெயிட் பண்ணுவாங்க, வருவோம், கவனிச்சுட்டே இருப்பாங்க. அதேதான் மாயாவுடைய வேலையும், கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளவு நேரம் பாபா, நீ எப்பயா தானே பாபா நினைக்க போற, பாப்போம். விட்ட உடனே டமால் அடிச்சிடும். சோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா முதல் வேலை பாபா கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிறது தான் அதோடைய வேலை. அப்புறம்தான் உங்களை அது போரே செய்யுது. ஏன்னா தோற்கடிக்கணும், முதல்ல பிரிக்கணும். இது அழகா மகாபாரதத்துல அர்ஜுனனை பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட். அந்த இடத்த விட்டு தர்மர் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனாதான் தர்மரை இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. அங்க விஷயம் என்னன்னா, அர்ஜுனனோட கிருஷ்ணர் இருக்கிறார். அதுதான் அங்க விஷயம் இல்லையா? அப்ப அர்ஜுனன் பெரிய ஆளு கிடையாது, அங்க கிருஷ்ணர்ன்றது சொல்லல அங்க. அதுதான் பெரிய விஷயம். கிருஷ்ணர் இருக்கும்போது அங்க நெருங்க முடியாது. கிருஷ்ணரை பிரிக்கிறதுன்றதுக்கு பதிலாக, ஏன்னா அங்க கிருஷ்ணர் சண்டை போடாதனால இவங்களுக்கு புரியல. அர்ஜுனன் தான் அங்க சண்டை போடுறான்னு நினைச்சுக்கிட்டு அர்ஜுனனை பிரிச்சிடலாம், அப்ப ஜெயிச்சிடுவாங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சோ முதல்ல விளக்குது. அப்ப எப்படி விளக்குது? அங்க அவன் பேரு என்ன, துரியோதனுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் ஜெயத்ரதன். அவனை வச்சுதான் அர்ஜுனன் அப்படி அப்படி எப்படி அவனை கோபப்படுத்துற மாதிரி பேசி அப்படி அந்த பக்கமா இழுத்துட்டு போயிடும். அப்ப அந்த லட்சியம், அதுக்குதான் பாபா லட்சியம் நேரா இருக்கணும் இல்லையா? மறந்துடக்கூடாது. டெல்லிக்கு போறது திரும்பி இலங்கைக்கு போக கூடாது இல்ல. டெல்லி எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இலங்கை எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இப்ப டைரக்ஷன் கரெக்டா இருக்கணும்ல. அதான் அங்க முக்கியமான விஷயம். சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், அது ஞாபகம். மறதி தான் ஆயுதம் சாத்தானுக்கு, ஞாபகம் தான் ஆயுதம் நமக்கு. அப்ப மாயோட யுக்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப புத்திசாலி ஆகிட்டீங்க தானே? மாயா உங்களை ஏமாத்த முடியாது தானே? பாபா நம்பிக்கை வச்சு சொல்றார். மாயை யுக்தி தெரிஞ்சிச்சு, புத்திசாலி ஆயிட்டீங்க, மாயை இப்ப உங்களை ஏமாத்த முடியாது. அப்படி ஏமாத்திடுச்சு அப்படின்னா நீங்க புத்திசாலி இல்ல. மாயை யுக்தி தெரிஞ்சும் மாட்டிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். செம பவர்ஃபுல்லானது. அடுத்த கேள்வி சிஸ்டர். நிலையான ஸ்திதியை அடைவதற்கு எது ஆதாரம்?
இவ்வாறு நிலையான ஸ்திதியில் இருந்து வரும் குழந்தைகளின் அடையாளம் என்ன? நிலையான ஸ்திதிக்கு ஆதாரம் ஒரே ஒரு தந்தையின் நினைவுதான். பலரின் நினைவு இருந்தால் நிலையான ஸ்திதி இருக்காது. மாறாக மாறி மாறி நிலை மாறி வரும் ஸ்திதிதான் இருக்கும். சர்வ சம்பந்தங்களின் இனிமையின் அனுபவம் மற்றும் அந்த ஒரு பாபாவிடமிருந்து அடைந்து வரும் சர்வ பிராப்திகளின் அனுபவம் இருந்து வரும்போது புத்தி வேறு ஒரு திசையில் செல்ல முடியாது. பாபா ஒருவரை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றால் புத்தி விஷமம் செய்ய இயலாது. இறைவனின் அன்பை அடைந்துள்ளவர்களின் மீது உலகிலுள்ள மற்ற அனைவருமே அன்பு செலுத்துவார்கள். ஓம் சாந்தி. நிலையான ஸ்திதி, ஒரே சீரான மனநிலை, அதுதான் லட்சியம். நமக்கு ஒரே சீரான மனநிலை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? ஒருத்தர் மட்டும்தான் புத்தியில இருக்கணும், அவருடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும். அதுதான் சம்பூர்ண தூய்மைன்ற, எல்லையற்ற தூய்மைன்ற. இப்ப சாக்கார முறையில கூட சொல்றாரு, அவரை தவிர வேற எதுவுமே புத்தியில இல்லாத நிலை. அவருடைய நினைவு இருந்தா, ஒருத்தருடைய நினைவு இருந்தா ஸ்திதியும் நல்லா இருக்கும். பலருடைய நினைவு இருந்தா ஸ்திதி நல்லா இருக்காது. அதாவது உலகியல் விஷயத்திலேயே இப்போ ஒரு முதலாளி கிட்ட வேலை செய்யறான்னா, அந்த முதலாளிக்கு மட்டும் விசுவாசமா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அவன் நல்லா தான் இருப்பான். வேற சுயநலமான எண்ணம், மற்றவர்கள் சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாதான் அவனுடைய புத்தி வேற மாதிரி தடுமாறிடும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாபாவுடைய நினைவு இருக்கும் பொழுது ஆழ்ந்த அமைதி இருக்கும். ஒண்ணுக்கு மேல வந்துட்டாலே அமைதி போயிடும். ஆக்சுவலா ஒரு சினிமா பாட்டே வரும் இல்லையா, ஒரு நல்லா இருக்கும் கண்ணதாசன் பாட்டு, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லைன்னு வரும். நினைப்பதெல்லாம் நடந்து நினைப்பதெல்லாம் விட்டால் நடந்து விட்டால். சூப்பர் லைன் அது. கரெக்ட். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, ஒருவர் மட்டும் கொடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் அமைதி என்றும் இல்லை. எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா அந்த ஒருவர் கடவுளாக இருந்தால் ஆனந்தமே ஆனந்தம். துன்பம் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, ஆனந்தமே ஆனந்தம். சூப்பர் அது. மனிதர்கள் வந்தாலே பிரச்சனை தான். ஒருத்தர் இருந்தாலுமே பிரச்சனை தான் மனிதர்கள் வந்தா. அதுவும் பலரின் நினைவு வந்தா முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இன்னைக்கு நிறைய கொலை அது இதுன்னு நடந்துட்டு இருக்கு. பாபா சொல்றாரு இல்லையா, இப்ப சாக்கார முரளியில புதுசா உறவை உருவாக்காதீங்கன்ட்டு நேற்று சொல்லியிருந்தாரு. உருவாக்கிட்டா அதே நினைவு வந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அம்மாக்கள் குழந்தைய கொலை பண்றாங்க, கத்துறது பிடிக்கலன்ட்டு. தவம் கடந்து பெத்த புள்ள அது கத்துறது இவங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஏன்னா எல்லாருமே இப்ப டென்ஷன்ல இருக்கிறாங்கல்ல, இவங்க அமைதியா குழந்தை இருக்கும்னு நினைச்சு பெத்துட்டாங்க போல இருக்குது. அது அவங்களால தாங்க முடியல. பொறுத்துக்கிற சக்தியே இல்ல சுத்தமா. இல்ல, கரெக்ட். அதே மாதிரி கள்ள தொடர்புனால நிறைய கொலை நடக்குது. ஒரு 13 வயது குழந்தை 2 பேர் மேல கள்ள தொடர்புல இருக்கான். 13 வயசு பொண்ணு. 13 வயசு பொண்ணு அதை கேட்டதுனால அம்மாவை கொலை பண்ணிடுச்சு. இப்ப காமம் எவ்வளவு பெரிய எதிரின்னு பாபா ஏன் சொல்றாருன்னு இப்ப தெரியுது பாருங்க. அது இங்க 13 வயசுல 13 வயசுல 8வது 7வது படிக்கிற குழந்தை. அது போன பிறவியிலே அந்த இதுல சரீரம் விட்டுருக்கும். அதுதான் இப்ப இவ்வளவு சீக்கிரம் அதுக்கு அந்த புத்தி வருது. அது இன்டர்நெட் எல்லாம் கெடுக்குது இல்ல பயங்கரமா. அதுவும் ஒரு காரணம். அப்ப மாறி மாறி வர்ற ஸ்திதி தான் இருக்குமா பலருடைய நினைவு இருந்தா. இப்ப பாருங்களேன், போனு அல்லது டிவி ரிமோட் எடுத்து ஸ்டேஷன், அப்பவே டிவி மட்டும் வந்த டைம்ல எப்ப கேபிள் டிவின்னு வந்துச்சோ அது வரைக்கும் ஒரு டிவி இருக்கிற வரைக்கும் பார்த்தாங்க. அதுவும் சும்மா 1 மணி நேரம் தான் ப்ரோக்ராம். அப்பதான் ஒன்னா பார்த்தது. எப்ப 2 டிவி 2 வந்தது, அதுக்கப்புறம் ராஜ் சன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த 2க்குள்ள போட்டி. அடுத்தது 3 வந்தது. இப்போ எக்கச்சக்கம் அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கான்னு தான். இப்ப மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. யூடியூப் காரனே என்ன பண்ணா, ஷார்ட்ஸ்ன்ட்டு 10 செகண்ட் 20 செகண்ட் ஒண்ணு போட்டு அனுப்புறது. அப்ப என்ன ஆகுது, அவனுடைய மனம் நிலையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப டென்ஷன் ஆகதானே செய்யும். இந்த அளவு மாறிச்சுன்னா என்ன ஆகுறது அவனுக்கு? எப்படி சக்தி இருக்கும்? டைம் போறதே தெரியாது. ஒன்ஸ் அப்படி ஷார்ட்ஸ்ல உட்காந்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. அப்ப எதுவுமே எந்த வேலையுமே பண்ண முடியாம ஆகிடுது இல்லையா?
ஸோ அப்ப மனநிலையும் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். எவ்வளவு தூரம் எண்ணங்களை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாபாவோட நினைவு இருக்கும். எண்ணங்களை உறவுகளையும் குறைச்சிக்கிட்டே வரணும். குறைக்கணும். உறவுகளையும் ஒரே உறவு தான் இருந்தாதான் பிரச்சனை இல்லை. உறவு ஏற ஏற பிரச்சனைன்றது. ஸோ எப்ப சர்வ சம்பந்தங்களின் இனிமையின் அனுபவம் ஒரு பாபாவோட மட்டும் இருக்கும்போது தான் அது வரும். சர்வ சம்பந்தத்துடைய இனிமை மட்டும் அனுபவம் ஆகும். மற்றவர்களோட வச்சா அது இனிமை வராது இல்லையா? அந்த ஒரு பாபா கிட்ட இருந்து அடைந்து வரும் சர்வ பிராப்திகளின் அனுபவம், இது ரெண்டும் இருக்கும் பொழுது புத்தி வேற ஒரு திசையில செல்ல முடியாது. எல்லா பிராப்தியும் இங்கே கிடைச்ச பிறகு வேற எதுக்கு வேற ஒருத்தரை தேடி போகுது? எல்லா உறவின் இனிமை அவர்கிட்ட. அப்ப அதை அனுபவம் பண்ணணும், அதுதான் முக்கியம். அந்த அனுபவம் ஆகுதா? கடவுள் அப்பாவா இருக்கிறது அனுபவம் ஆகுதா? அவர் கூடவே நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும்போது ஒரு அப்பா கிட்ட என்னெல்லாம் பேசுவோம், என்னெல்லாம் அவர் பண்ணுவாரு, என்னெல்லாம் பாபா அப்பாவா பண்ணாரு, இதை பற்றியெல்லாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த அனுபவம் ஆகும் பொழுது அந்த இனிமைத்தன்மை அனுபவம் ஆகும் இல்லையா? அடுத்தது சர்வ பிராப்திகளின் அனுபவம். சக்திகள் எல்லாமே அவர் ஒருத்தர்கிட்ட இருந்தே கிடைச்சிடுது இல்லையா? ஒரு விஷயத்துக்கு ஒரு மனசு குழப்பமா இருக்குதுன்னு ஒரு மனுஷன் கிட்ட அட்வைஸ்க்கு போனீங்கன்னா அதை விட பயங்கரமா குழப்பிதான் அனுப்புவோம் இல்லையா? ஆனா ஒண்ணுமேல முற்றுப்புள்ளி வச்சுட்டு என்கிட்ட வானுன்றாரு, அப்படியே அமைதியாயிடும், முடிஞ்சு போச்சு. நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்காதன்றாரு. யோசிச்சுட்டு பண்ண, அதுக்கப்புறம் யோசிக்கிறது தேவையில்லாத விஷயம். முற்றுப்புள்ளி. நாடகத்துல அது கரெக்டா பதிவாயிருக்கும், முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தா, அதான் பண்ணல இல்ல, நாடகத்துலதான் பதிவாகல இல்ல, எதுக்கு தேவையில்லாத மனநிலையை பாதிச்சுக்கணும்? இப்ப சர்வ பிராப்திகள் அவர்கிட்ட இருந்தே வருதுன்னும் போது புத்தி வேற எங்கேயுமே செல்ல முடியாதுன்ற, செல்லாதுன்னு கூட சொல்ல, செல்லவே முடியாதுன்ற. அப்ப உங்க வாழ்க்கையிலே பாபாவை தவிர யாருமே இல்லைன்னா புத்தி விஷமமே பண்ணாதுன்ற. இன்னொருத்தவங்க இருக்கும்போதுதான் பிரச்சனையே. இப்ப நிறைய வீடுகள்ல இப்ப 2 குழந்தைங்க அடிச்சுக்கிறதெல்லாம் பார்க்கறோம். 3 குழந்தைன்னா இன்னுமே அப்படி இருக்குது. இப்போ ஒரே ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை அமைதியா இருக்கும் இல்லையா? ஏன்னா அப்பா அம்மாவுடைய அன்பு ஃபுல்லா அந்த குழந்தைக்கு தான் கிடைக்குது. அந்த மாதிரி கடவுளுக்கு ஒரே குழந்தை நான், அந்த போதையில இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே குழந்தைன்னு தானே அனுபவம் ஆகுது. அவரை நினைக்கும் போது நமக்கு அப்படித்தானே அனுபவம் ஆகுது. நம்மள அப்படித்தானே பாத்துக்கிறாரு. அப்ப புத்தி விஷமம் பண்ணாது. ஏன்னா அவருடைய அன்பு எல்லாம் இங்கே கிடைக்குது. இன்னொன்னு, அவரை தவிர என் வாழ்க்கையில் வேற ஒருத்தரும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கடவுளுடைய அன்பு அனுபவம் ஆயிட்டே இருக்கும். அப்படி கடவுளுடைய அன்பை யார் அடையிறாங்களோ அவங்க மேலதான் எல்லாருடைய அன்பும் போகுன்ற. இல்ல, பாபாவுடைய அன்பு அடைஞ்சிட்டா எல்லாருடைய அன்பும் கிடைச்சிடும். செம பவர்ஃபுல் முரளி. இந்த முரளி முடிஞ்சிச்சு. அடுத்த முரளி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஃப்ரைடே